ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்களுக்குலாம் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வீடியோ தான் இது. இத்தனை நாளாக எங்கே போயிருந்தீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இத்தனை நாள் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அதை ஏற்றுக்கல. அவங்க போனோன்னே திட்ட தான் செஞ்சாங்க. யூடியூப்காரி எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. நீ அதை எதுக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. அதே மாதிரி பாலா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்க எந்த ஒரு பெற்றோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ நல்லா வாழணும்னு தான் நாங்கள் நினைப்போம். அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ உங்கள் வீட்டில் இருந்து தான் சமாளிக்கணும். அப்போந்தான் உனக்கு எதுனாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி எனக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அனுப்புகிறதா தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா. அதனால் அங்கே இருக்க வேண்டியதாக போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 2-3 நாள் இருந்தேன். அதனால் அங்கே இருந்து இப்போ தான் நாங்கள் எங்கள் பழனிக்கு வந்திருக்கோம். ஏன்னா மாமியார் வீட்டில் ஏற்றுக்கலை. மாமியார் வீட்டில் உள்ள விட மாட்டேன்னதுனால என் புருஷனும் என் கூட இதான் இங்கே இருக்காங்க, பழனியில் இருக்காங்க. பழனி கோயிலில் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வீடுக்கு இது ரெடி பண்ணியிருக்கோம். வீடுக்கு அப்பா காசு கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டு பார்த்து நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு அந்த விளாக் தான் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கற்பனை பண்ணி பேசுகிறீங்க. நான் யார் வீட்லேயோ வீடியோ போடுறேன், ஏன் உங்களையோ ஓடி போயிட்டேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க. அது தப்பு. நான் என் புதுசு முன்னாடியே தான் சொல்கிறேன். அவருக்கு தெரியாது இதெல்லாம் நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு. இருந்தாலும் நான் அவங்க முன்னாடி என் மனசில் எந்த தப்பும் இல்லை. அதனால் நான் அவங்க முன்னாடி ஈஸியாக சொல்லுவேன். நான் யார் கூடயும் போகலைங்க. நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். வீடியோ வரலைங்கிறக்காக நீங்கள் என்னென்னா கற்பனை பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தங்க கற்பனை பண்ணி தயவுசெய்து பேசக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் மெண்டல் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்குறீங்க. அது மெண்டலாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களையே நீங்கள் மெண்டல் சொல்ல முடியாது. அப்படிங்க இருக்கும்போது என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் வீடியோஸ் போடுறேன், அதனால் இனி மெண்டலு அந்த மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் நல்லது சொல்ல முடியலன்னாலும் பேட் கமெண்ட் பண்ணிட்டு போடாதீங்க. அதான் ரிக்வெஸ்ட்டாக அவங்க கேட்பேன். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க. முக்கியமாக என்னோட குட்டி பொண்ணு எங்கே காணும் தெரியுதாடா? அதான் இந்த பொண்ணுக்கு தாங்க. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம். பாய்.